மகாபாரத கதைகள். ராஜமாதா குந்தி. கதை சொல்வது ஹேமலதா. குந்தி அப்படிங்கிற பேரில் இளவரசி ஒருத்தி இருந்தா. அவள் ரொம்ப அழகு, எல்லா வித்தைகளும் கற்று வச்சுருந்தா. அவளுடைய சிறப்பே அவளோட பொறுமையான குணம்தான். என்ன நடந்தாலும் யார்கிட்டேயும் பொறுமையாக, எவ்வளோ பொறுமையாக இருக்கலாமோ அவ்வளோ பொறுமையாக நடந்துப்பாள். அடுத்தவங்கள புரிஞ்சுட்டு அனுசரணையாக இருப்பாள். ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க அப்பா அவளை ரொம்ப செல்லமாக வளர்த்துருந்தார். அவங்க ஊருக்கு ஒரு சமயம் ரிஷி ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்காக அவரோட பூஜை செய்கிறதுக்கு, யாகம் செய்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் தான் ரொம்ப இவ உதவியாக இருந்தா. அவ்வளோ பொறுமையான ஒரு பொண்ணு அப்படின்ட்டு அவருக்கே ஆச்சரியம். இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அவளுக்கு 6 வரம் மாதிரி, அதாவது 6 மந்திரங்கள் சொல்லித்தரார். அப்போது அவள் அந்த மந்திரங்களை வச்சுட்டு ஒரு மந்திரமாக சொல்லியா ஒரு தேவர்கள் வருவாங்க. அவ கூப்பிட்டாக்க அவங்க வரும்போது இவ யாரை கூப்பிட்றாளோ அந்த தேவர் இவளுக்கு அவளோட அம்சங்கள் பொருந்திய அழகான குழந்தை ஒன்று கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. துர்வாசர் ரொம்ப கோபக்கார ரிஷி. அவர்கிட்டேருந்து ஆனால் ரொம்ப பொறுமையாக இவ இருக்காளேன்ட்டு இவளுக்கு அனுசரணையாக இந்த வரங்கள் உனக்கு என்றைக்காவது உபயோகப்படும் கண்டிப்பாக அப்படின்ட்டு அவர் கொடுக்குறாரு. இவளுக்கு ஒரே சந்தோஷம். சரின்ட்டு அவர் போனப்புறம், உண்மைதானா இதெல்லாம் நம்ம பரிசோதித்து பார்க்கலாமா அப்படின்ட்டு, ஒரு சின்ன பொண்ணு தான் அவள். அதனால் ஒரு ஆசையில் சூரிய பகவான் இருக்கார் இல்லையா, அவரை சொல்லி அவர் கற்றுக் கொடுத்த மந்திரத்தை சொல்லுவாள். அப்போது தக்க தக்க தக்கன்னு பிரகாசமாக சூரியன் நேரம் கீழே இறங்கி அவள் கையில் ஒரு குழந்தைய கொடுத்துருவார். அவளுக்கு ஒரே பயம், என்ன செய்யறதுனே தெரியல. ஐயோ, நான் தெரியாமல் உங்களை கூப்பிட்டுட்டேன், இந்த குழந்தையெல்லாம் வச்சுட்டு நான் என்ன செய்கிறது, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, இது வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் சொல்வார், இது அவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரம், இதை சொன்னனாக்கா அதை எங்களால் மீறவே முடியாது, அதனால் நாங்கள் கொடுத்து தான் ஆகும். நீ இந்த குழந்தைய வளர்த்து வா, இது உன்னுடைய குழந்தை எண்ணிலேருந்து அப்படிமா. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் எப்படி இதை வளர்க்க முடியும், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, எதுவுமே ஆகலை, நான் இந்த குழந்தைய எடுத்துகிட்டு முதல்ல எங்கள் வீட்டுக்குள்ள அரண்மனைக்கு நான் எப்படி போவேன், என்னை யாரை ஏற்றுப்பாங்க அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிடுவாவோ. ஒன்றும் பயப்படாத, உன்னோட குழந்தைக்கு எந்த ஆபத்துமே வராது. இவனை நான் கவச குண்டலம், இந்த கவச குண்டலம் இவனுடைய உடம்புலோட ஒட்டி இருக்கும். அதனால் இதுக்கு எதிர்த்த மாதிரி எந்த அஸ்திரங்களோ எதுவோ எந்த ஆயுதமோ எதாலேயும் அவனுக்கு ஆபத்து வரவே வராது. இதை நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த குழந்தைய கொடுத்துட்டு அவர் போயிடுவார். இவளுக்கு என்ன பண்ணன்னு தெரில, ஒரே பயம். ஐயோ, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், இந்த குழந்தைய எப்படி நான் எடுத்துன்னு போகிறது, கல்யாணம் ஆகாத நம்ம கையில் இந்த குழந்தைனாக்கா எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இந்த குழந்தைக்கும் பாதிப்பு ஜாஸ்தி, என்னையும் ஈஸியாவாங்க, இவங்களோட எத்தனை பேரோட கண்ணிலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, இதெல்லாம் எனக்கு லாயப்படாது, இந்த குழந்தையோட நல்லதுக்காவது நான் இதை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவாள், ஒரு பொட்டியில் அந்த குழந்தைய படுக்க வச்சு அவளோட ட்ரெஸ்ஸு மேலாடை இருக்கும் இல்லையா, துணி, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது.
அப்பேற்பட்ட சூரிய பகவான் வரும்போதே அது வந்து அவளுடைய துணியும் எதுவுமே பஸ்பம் ஆகலை. சரி, இதை வச்சு நம்ம அந்த குழந்தைய காப்பாற்றிடலான்ட்டு அதால் அந்த குழந்தைய சுற்றி அந்த பேழைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பொட்டியை, அந்த பொட்டியில் வச்சு அனுப்பிடுவா. கங்கை நதி இருக்குல்ல, அதில் அப்படியே மிதந்து போகும் அந்த சின்ன குழந்த. இவளுக்கு அப்படியே மனசெல்லாம் என்ன ஆகும், அந்த மாதிரி பிறந்த குழந்தைய அந்த மாதிரி அனுப்பலாமா, தப்பு இல்லையா? குழந்தை என்ன தப்பு செஞ்சது, இவ செஞ்ச தப்புக்கு குழந்தைக்கு தண்டனையா அப்படின்ட்டு அவளுக்கு அது தாங்கவே முடியாது. அன்னிலேருந்து அவளுக்கு ராத்திரி தூக்கமும் கிடையாது, எதுவும் கிடையாது. வாழ்நாள் முழுக்க இந்த நாளை அவளால் மறக்கவும் முடியாது, அவளால் எதுவும் செய்யவும் முடியாது. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அஸ்தினாபுரத்து ராஜா வந்து பாண்டு, அவருக்கும் இவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. பாண்டு அவருடைய அண்ணா திருதராஷ்டிரன், அவருக்கு கண் பார்வை கிடையாது, அதனால் அவரால் ராஜா ஆக முடியாது. பாண்டு தான் ராஜா. ஆனாலும் அவரோட அண்ணா வந்து அவனை எவ்வளோ வெறுக்கலாமோ அவ்வளோ தூரத்துக்கு வெறுப்பார். அதெல்லாம் பார்த்தாலே அவனுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். ஐயோ, அதனாலேயே அவன் வந்து அரண்மனையிலே இருக்கவே மாட்டான். அஸ்தினாபுரத்தில் எங்கேயாவது நான் ஊருக்கு போகிறேன்ட்டு திக்விஜயம் செய்ய போயிடுவான். அந்த மாதிரி போயிருக்கும்போது மத்திய தேசம்னு ஒன்று, அதுலேருந்து மாத்ரி அப்படின்ட்டு ஒரு பொண்ணை இளவரசி அவளை கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வந்துடுவான் ஊருக்கு. இப்போ அவனுக்கு எவ்வளோ 2 பொண்டாட்டி, குந்தி ஒத்தி, மாத்ரி ஒத்தி. இவங்க 2 பேரோடும் அரண்மனையில் இருக்க பிடிக்காம அவன் பாட்டுக்கு வனவாசம் காட்டுக்கு வந்துடுவான். காட்டுக்கு வந்த இடத்துல அந்த மாத்ரி வந்து அந்த ராஜா கிட்ட எனக்கு வந்து நான் பெரிய அரண்மனையில் பிறந்தவோ, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்லாம் எப்போ பாரு புலம்பின்ண்டே இருப்பாள். அவள் கொஞ்சம் அவ்வளோ ரொம்ப நல்லவ கிடையாது, பொறாமை பிடிச்ச இளவரசி அவன் வந்து அதனாலே இந்த ராஜா வந்து சரி பாவம்ன்ட்டு அவன் மேலே கொஞ்சம் கருணை காட்டுவான். அவள் கேட்டதெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் வாங்கி தருது. அந்த மாதிரிலாம் காட்டில் போய் என்ன கிடைக்கும் அவளுக்கு, அதனால் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இடத்துல 2 மான், ஒரு ஆண் மான் ஒரு பெண் மான், ரெண்டும் துளி விளையாடின்னு இருக்கும் குதிச்சு. இவளுக்கு அந்த மானை பிடிக்கணுன்னு ஆசை. ராஜா கிட்ட எனக்கு அந்த மான் வேணும், 2 இல்லாட்டா அட்லீஸ்ட் ஒரு மானையாவது பிடிச்சின்னு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. குந்தி அப்போயே சொல்லுவா, வேண்டாம், அது வந்து காட்டில் மிருகங்கள், அதை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களுடைய உரிமையை நம்ம பறிக்கக்கூடாது, அது வாரம் விளையாடிட்டுருக்கோம், விட்டுடுங்க அப்படின்ட்டு. ஆனால் அவள் கேட்க மாட்டாள். அவள் ராஜா கிட்ட நான் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டிங்களா, அவள் அக்கா சொல்கிறது தான் எப்போவுமே கேட்பீங்களா அப்படின்ட்டு அப்பவும் பொறாமையோடு கேட்பாள். அவன் வந்து வேணாம் இதுக்காக நீ சண்டை போடாதீங்க அப்படின்ட்டு அவன் பிடிக்கிறதுக்கு போவான். அவனால் அவ்வளோ சுலபமாக அந்த மானை பிடிக்க முடியல. அதனால் ஒரு அம்பு விடுவான். அது வந்து அதில் இருக்கிற பெண் மான் இருக்குல்ல, அது மேலே பட்டுடும். அப்போது அந்த மான் வந்து ஒரு ஸ்திரீ பொம்பளையாக மாறிடும். அது வந்து ஒரு ரிஷியோட பத்னி. அந்த ஆண்மானும் அப்படியே ரிஷியாக மாறிடும். அவங்க 2 பேரும் மான் வேஷத்தில் விளையாடிட்டுருக்காங்க. அது தெரியாமல் தானே இவன் செஞ்சுட்டான். ஆனாலும் அவங்க மேலே பட்டு அந்த மான் செத்து போயிடும்ல, அதனால் அந்த ரிஷி இவனுக்கு சபிச்சிடுவார். நீ உனக்கு குழந்தைங்கள்லாம் இனிமேல் எப்படியுமே பிறக்காது, நீ எந்த பொண்ணையும் ஆசையோடு நீ தொட்டனாக்க நீ செத்து போயிடுவ, எங்கள் ஆசையை நீ கெடுத்துட்ட இல்லையா அப்படின்ட்டு அவனை சபிச்சிடுவாங்க அந்த பாண்டு ராஜாவை. அவன் என்ன பண்ணுறது, அப்படியே வேதனையோட திரும்பி வருவான். வந்து இவங்கக்கிட்ட இதெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லுவான். கொஞ்ச நாள் அவங்களாம் அதை வருத்தத்தோடு இருப்பாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. அதே டைமில் திருதராஷ்டிரர் அவளோட பிரதர் அண்ணா இருந்தார் இல்லையா ஊரில், அவருக்கு காந்தாரின்ட்டு ஒய்ஃபு,
அவங்க 2 பேருக்கும் குழந்தையே பிறக்காது. யாருக்கும் பாண்டுக்கும் குழந்தை இல்லை, அவங்க அண்ணாக்கும் குழந்தை இல்லைனாக்கா அவங்க ராஜ வம்சமே அழிஞ்சிடும் இல்லையா? அடுத்து யார் ஆட்சிக்கு வருவாங்க? அதுக்கு பண்ணிட்டு ஒரே கவலை வந்துடும் பாண்டுக்கு. அப்போது குந்தி சொல்லுவா, தனக்கு கிடைச்ச வரதம் இருக்குது, அதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தினா இன்னும் 5 குழந்தை பிறக்கும் தங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாள். அப்போது பாண்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக, சரி அப்படியே செய்யி, நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும், வாரிசு வேணும் அப்படின்ட்டு முதல்ல வந்து எனக்கு வந்து நல்ல தர்மம் தெரிஞ்ச ஒரு ஆளாக வேணும், மூத்த குழந்தை, அவன் தான் பட்டத்து இளவரசன். அதனால் யமதர்மன் அவன் வந்து நீதி தவறாத தேவன். அவன் யார் இருந்தாலும் பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டான். அதனால் அவனை கூப்பிட்டு அவனோட அம்சத்தோடு எனக்கு முதல் பையன் பிறக்கட்டும் அப்படின்ட்டு. சரின்ட்டு அவளும் யமதர்மனை பூஜை பண்ணுவாள். அப்போது அவளுக்கு தர்மபுத்திரன்னு ஒரு பையன் பிறப்பான். இவளுக்கு ரொம்ப சந்தோஷம், அதை வளர்த்துட்ருப்பாங்க. அப்புறம் பாண்டு சொல்லுவான், ஒரே பையனாக இருந்து என்ன பிரயோஜனம், அவனுக்கு வந்து பலம் வாய்ந்த சகோதரன் வேணும், அப்போ தான் அவனை காப்பாற்ற முடியும் அவனால் அப்படின்னு சொல்லுவான். அதனால் வாயு பகவானை பூஜை பண்ணுவாள். அடுத்தது வாயு பகவான்கிட்டேருந்து பீமன் பிறப்பான். அந்த பீமன் குழந்தைய அவள் வாயு பகவான்கிட்டேருந்து வாங்கிக்கும் போது தொப்புன்னு கீழே போட்டுருவா, கீழே விழுந்துடும் அந்த குழந்தை. அது விழுந்த இடத்துல ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கும், அந்த பாறாங்கல்லே 2 உடஞ்சிரும். அவ்வளோ சக்தி வாய்ந்தவன் பீமன். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒன்றுமே ஆகாது, சிரிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி பையன் அது. அப்புறம் 3வது அர்ஜுனன். அவன் வந்து தேவேந்திரனோட பையன். இவங்க 3 குழந்தை பிறந்ததுமே ஏற்கனவே அவள் மாத்திரை வந்து பொறாமை பிடிச்சோ. இப்போ அவன் என்ன சொல்வாள், அவளுக்கு மட்டும் குழந்தையாக இருக்குது, அப்போ இனிமேல் எப்போதுமே அவள் நல்ல காலத்துலேயே அவள் சொல்கிறது தான் ராஜா கேட்பார், இப்போ இன்னும் அவள்கிட்ட தான் அடிமையாக இருப்பார், எனக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு அழுவா. அப்போது குந்தி சொல்லுவாள், கவலைப்படாத, மீதி 2 வரம் வந்து நான் உனக்கு சொல்லித்தரேன், அந்த மந்திரத்தை வச்சு நீ 2 குழந்தைய பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாள். அவள் வந்து உடனே சரின்ட்டு அவங்க அஸ்வினி குமாரன்னு ஒரு தேவர், அவரை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதும் அவங்களும் ட்வின்ஸு, அதனால் இவளுக்கும் அதே மாதிரி 2 குழந்தை பிறக்கும், நகுல சகாதேவன். ஆக இந்த 5 குழந்தைங்க பாண்டவர்களுக்கு. இதோட சேர்ந்து சந்தோஷமாக இருந்துகிட்ருப்பாங்க. குழந்தைங்களும் கொஞ்சம் பெருசாகிடும், சின்ன குழந்தை மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன பசங்க மாதிரி ஆகிடும். அந்த காட்டுக்குள்ளேயே எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இவன் பாண்டு வந்து எல்லா நல்ல விஷயங்கள் எல்லாமே, அவன் ஒரு நல்ல ஆத்மாவும் எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லித்தருவான். நீங்கள் எப்போதும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படி இப்படின்லாம். தவிர அவனுக்கு தெரிஞ்ச போர்க்கலை எல்லாமும் அவன் சொல்லித்தருவான். அவன் வந்து நல்ல ஜோசியக்கலை தெரிஞ்சவன், அதை வந்து சகாதேவனுக்கு சொல்லித்தருவான். அதனால் அவனுக்கு வந்து நான் பிற்காலத்தை முதலே அறிஞ்சிக்கிற தன்மையை வந்து சகாதேவனுக்கு ஜாஸ்தி. என்ன நடக்க போகிறதுங்கிறது அவனுக்கு நல்லா கொஞ்சம் முன்னாடியே அவனுக்கு தெரியும். இப்படியே 5 குழந்தைங்களோட சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கும்போது திடீர்னு இந்த ராஜாவுக்கு மாத்திரை மேலே ஒரு ஆசை வந்துடும். அப்போது அவளை கட்டி அணைப்பார். அந்த டைமில் அவருக்கு அந்த சாபத்தை மறந்துடுவார். அப்போது அப்படியே செத்து போயிடுவார். அப்போ தான் மாத்திரைக்கு புத்தி வரும், ஐயோ நம்ம செஞ்ச தப்புனால நம்ம கணவனையே இழந்துட்டோம் அப்படின்ட்டு. அந்த காலத்துலலாம் உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாக்கா அவரோட சிதையிலே பொம்பளைங்களும் அவனோட ஒய்ஃபும் போய் விழுந்துருவாங்க. அந்த மாதிரி நானும் சாகிறேன்ட்டு அவளும் செத்து விடுவாள். ஆக அவங்கள கூட்டின்னு போயிடுவாங்க. அவரோட ஈமக்கிரியைகள்லாம் முடிச்சுட்டு அஸ்தினாபுரத்துக்கு குந்தியும் இந்த 5 பாண்டவர்களும் அங்கே போயிடுவாங்க. அவளுக்கு குந்திக்கு பாவம் எத்தனையோ கஷ்டம். அதுலேருந்தே இப்போ ராஜா புருஷன் வேறு இருந்தார், காட்டில் இருந்தாலும் புருஷனோட சந்தோஷமாக இருந்தாள். இப்போ அதுவும் இல்லை, ஊருக்கு போயிடுறாங்க. அவள் வந்து இதே வருத்தத்திலே அவளோட காலமே ஒரு மாதிரி ஒரு வருத்தமான வாழ்க்கையை தான் அவளுக்கு கிடைச்சிது. அவளால் நிம்மதியாக இருக்க முடியல. ஏற்கனவே ஒரு பையன்
அவனை இழந்துட்டா குழந்தைய. அதையே அவளால் மறக்க முடியல கர்ணனை. அப்படின்னு நினச்சிட்டு அவள் காலத்தை ஓட்டிடுவாள். கடைசியில் இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை வரும். மகாபாரத போர் வந்துடும். அந்த போர் டைமில் கிருஷ்ணர் வந்து அந்த போரை நிறுத்துறதுக்காக குந்திக்கிட்ட உன்னோட பெரிய பையன்தான் கர்ணன், அவங்ககிட்ட போய் நீ இந்த பக்கம் அவனை கூட்டின்னு வந்துடு, போர் இல்லை நடந்தால் நிறைய நஷ்டம் ஆகும், அதை வந்து அவாய்ட் பண்ணலாம், அவனை உன் பக்கம் கூப்பிட்டுடு அப்படின்ட்டு அவளுடைய பையன் அவன்தான்ட்டு கிருஷ்ணர் வந்து சொல்லி தருவார். அவள் வந்து ரொம்ப சந்தோஷமாக கர்ணன்கிட்ட போய், நான் தான்ப்பா உங்கள் அம்மா, சண்டையெல்லாம் போடாதீங்க, உங்கள் தம்பிலாம் இந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுத்துருவாங்க, நீ என்னோட வந்துரு அப்படின்னு சொல்லுவான். அப்போ கர்ணன் சொல்லுவான், இவ்வளோ நாளாக நீங்கள்லாம் யாருமே என்னை திரும்பியே பார்க்கல, இவ்வளோ நாள் எனக்கு சோறு போட்டு வளர்த்து என்னை ராஜாவாக்கி இவ்வளோ நல்ல கருணையோடு வச்சுருக்கிறது துரியோதனன் தான். அவனை கைவிட்டுட்டு என்னால் வர முடியாது, அவன் போட்ட சாப்பாட்டை தான் நான் சாப்பிட்டேன், அந்த செஞ்சோற்று கடன் நான் தீர்க்கணும் அப்படிமா. இல்லை, அவன் செய்கிறது வந்து தப்பான செயல், அதனால் அவனை காப்பாற்ற முடியாது, நீ அவன் சைடு இருக்கக்கூடாது, அது அதர்மம் அப்படின்னு அவன் அம்மா சொல்வாள். அது தர்மமோ அதர்மமோ, எனக்கு அவன்தான் என்னை கவனித்தான், அதனால் அவங்ககிட்ட தான் நான் இருப்பேன், நான் வர முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படியே அவன் ஒரு வரமும் கேட்பான் அம்மாக்கிட்ட, தயவு செஞ்சு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உங்கள் பையங்கிறத சொல்லிடாதீங்க யார்கிட்டேயும், அது தெரிஞ்சால் துரியோதனனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் அவளும் அழுதுண்டு, எனக்கும் நீ 2 வரம் கொடுக்கணும் அப்படிமா. சொல்லுங்கள், நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்குறேன், உங்கள் சைடு மட்டும் நான் வரமாட்டேன், அதை தவிர்த்து எது கேட்டாலும் நான் தரேன் அப்படிங்கிறான். அவன் தான வீரன் தானே. அவங்ககிட்ட ஒரு வரத்தில் அர்ஜுனனை தவிர்த்து மற்ற 4 பேரையும் நீ எந்த காரணம் கொண்டும் வதம் செய்யக்கூடாது. 2வது, அவங்ககிட்ட ஒரு நாகாஸ்திரம்னு ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த அஸ்திரம் ஒன்று இருக்குது, அதை அர்ஜுனன் மேலே ஒரு தடவைக்கு மேலே நீ பயன்படுத்தக்கூடாது, அந்த 2 வரமும் எனக்கு கொடுன்ட்டு கேட்பான். அவன் தான வீரன் தானே கர்ணன், சரின்னு சொல்லிவிடுவான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அம்மா வந்து கிருஷ்ணன் சொல்லி தான் வந்திருப்பா, சரி தர்மம் தான் ஜெயிக்கும், அவன் செய்கிறது தப்புன்னு அவனுக்கு நல்லா தெரியும், ஆனாலும் வேறு வழி இல்லை, அதனால் சரின்னு சிரிச்சுட்டே அந்த வரத்தை கொடுத்து அனுப்பிடுவான். தான் பெற்ற பிள்ளைகிட்டே தானம் வாங்கின்னு வந்தவோ குந்தி. அவள் அப்புறம் சண்டையெல்லாம் நடக்கும், கர்ணன் செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் தான் குந்தி வந்து அழுதுண்டே, ஐயோ நான் பெற்ற பையன், நீ நான் எவ்வளோ சொன்னாலும் நீ வந்து கேட்கவே இல்லை, எதிரி சைட்லேயே இருந்து இப்படி விழுந்து செத்து போயிட்டியே நீ அப்படின்ட்டு அழுவா. அப்போது இவங்க மற்ற பாண்டவங்கள்லாம் அதை கேட்டுட்டு எல்லாருக்குமே அப்போ தான் குந்தியோட பையன் வந்து கர்ணன்னு தெரியும். அவள் அதனால் யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டா இல்லையா. அதனால் தர்மர் வந்து பயங்கரமாக கடுப்பாயிட்டு, என்னம்மா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அவர் வந்து நம்ம அண்ணன் தெரிஞ்சிருந்தா நாங்கள் சண்டையே போட்டிருக்க மாட்டோம், எல்லாத்தையும் அவர் கையில் எல்லாம் கொடுத்துருப்போம், நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, இவ்வளோ பெரிய போர் நடந்து இவ்வளோ பேர் செத்து போனதுக்கே நீ தான் காரணம், இனிமேல் பொம்பளைங்க வாயில் ரகசியமே தங்கவே தங்காது, அது எப்படியும் வெளியில் வந்துடும் அப்படின்ட்டு அவன் அம்மாவுக்கு சாபம் கொடுப்பான். இதுதான் குந்தியோட கதை. பிடிச்சிருக்கா உங்களுக்கெல்லாம்? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்யூ.